இங்க ஒருத்தர் கணவனும் மனைவியுமா ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்காங்க. சரி. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்கல்ல. நாள் காட்டினா என்ன? நாள் காட்டினா நாள் காட்டினா எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டு பாருங்க. இங்க காலாண்டர்னா தெரியும். பூரா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கா நேரடியா. தமிழ்நாட்டுல இல்ல எல்லாருமே. அதனால காலாண்டர்னா தெரியும், நாள் காட்டினா தெரியாது. நாள் காட்டி படிக்கிறது உண்டா? நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? படிப்பீங்களா? பாக்குறது உண்டா? கிழிக்கிறது உண்டா? அப்புறம் என்னத்தை படிச்சு கிழிச்சான்னு கேட்பாங்க. என்ன போங்க, நாள் கரணம் யோகம் வாரம் திதி அப்படின்னு 5 இருக்குல்ல, அது 5 சேர்ந்தா தான் பஞ்சாங்கம். அதனாலதான் பஞ்ச அங்கங்களுடையது பஞ்சாங்கம்னு பேரு. அப்ப நாள் காட்டி வாங்கிட்டு வந்த அவரு வீட்டுல சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்துற சொல்லி சொன்னார். அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொடுத்துட்டா, இவர் ஆணியை சுவத்துல வச்சுட்டு இப்படி சுத்தியலை ஓங்கினான்ல, ஆணி தலைகீழா இருக்கு. அப்படின்னா கூறு இந்த பக்கம் இருக்கு, கொண்டு அந்த பக்கம் இருக்கு. என்ன செய்யணும்? ஆணியை திருப்பி வச்சு அடிக்கணும். நல்லா செஞ்சிருக்கானு அவன் சொல்றான் பாருங்க. என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க. கூறு கட்ட வயலுங்க அறிவாளி யாரு? ஆணி தயார் பண்ணுவேன், சரியா தயார் பண்ணல. உடனே அந்த அம்மா மதியோகி மந்திரி இல்லையா மனைவி, உடனே சொன்னா, யோ அப்படிலாம் பேசாது, ஆணி ஒழுங்கா தான் தயாராயிருக்கு. பாத்தியா கூறு இந்த பக்கமா இருக்கா, இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சோகத்துல அடிக்கணும்னாலும் அந்த புண்ணியம். இவங்க 2 பேருக்கும் அறிவு வந்தீங்க. ஆத்தா சிரிக்கிறது பாருங்க, புரிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த புரிதலை உண்டு பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்படி நான் இப்ப 2 பேருக்கும் அறிவு எவ்வளவு சொல்றது? இப்படித்தான் இருக்கா நம்ம.